உணவு பதப்படுத்திகள் ஃபுட் ப்ரிசர்வேட்டிவ்ஸ். உணவுப் பொருட்கள் கெட்டுப்போகாமல் நீண்ட நாட்கள் பாதுகாப்பாக இருக்க நான் பயன்படுத்துகிற ஃபுட் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் பற்றி சிறிது காண்போம். இவை உணவு பதப்படுத்திகள் என்று கூறப்படுகின்றன. உணவை பதப்படுத்துவது என்றால் என்ன? உணவுப் பொருட்கள் பாக்டீரியா, பூஞ்சை மற்றும் நுண்ணுயிர்களால் கெட்டுப்போகாமல் அவற்றின் தரம், சுவை மற்றும் நிறம் மாறாமை நீண்ட நாட்கள் பாதுகாக்கும் வேதிப்பொருட்கள் ஒரு இயற்கை பொருட்களை பதப்படுத்திகள் என்று கூறுகிறோம். இது முக்கியமாக 2 வகைகளாக பிரிக்கப்படுகின்றன. வகுப்பு 1 கிளாஸ் 1 நேச்சுரல் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இயற்கை பதப்படுத்திகள் மற்றும் கிளாஸ் 2 ஆர்டிஃபிஷியல் கெமிக்கல் ப்ரிசர்வேட்டிவ்ஸ். இயற்கை பதப்படுத்திகள் நம் முன்னோர்கள் காலத்தே சமையல் அறையில் பயன்படுத்தி வரும் உப்பு, சர்க்கரை, தேன், சமையல் எண்ணெய், எலுமிச்சை சாறு மற்றும் வினிகர் ஆகியவை இயற்கை பதப்படுத்திகள் ஆகும். செயற்கையாக தொழிற்சாலைகள் தயாரிக்கப்படும் சோடியம் பென்சோயேட், சல்ஃபர் டை ஆக்சைடு, கால்சியம் மற்றும் நைட்ரேட்டுகள் செயற்கை பதப்படுத்திகள் ஆகும். இந்த பதப்படுத்திகள் உணவில் நுண் உயிரிகள் வளர்வதை தடுத்து உணவின் வேதியியல் மாற்றங்களை மெதுவாக்குகின்றன. ஆக்சிடேஷன். ஊறுகாய் மற்றும் தொட்டில் அதிகப்படியான உப்பு, எண்ணெய் சேர்க்கப்படும் போது அவை பாக்டீரியாக்கள் வளர்வழியாக சூழ்நிலை உருவாக்கி ஊறுகாயை பல மாதங்கள் கல்லாமல் பாதுகாக்கின்றன. ஜாம் மற்றும் ஜெல்லியை அதிக அளவு சர்க்கரை சேர்க்கப்படும் போது அது உணவில் ஈரப்பதத்தை ஊற்றி பூஞ்சுகள் உருவாவதை தடுக்கிறது. பேக் செய்யப்பட்ட உணவுகள் சிப்ஸ், குக்கீஸ் மற்றும் உணவுப் பொருட்களில் சோடியம் பென்சோயேட் மற்றும் நைட்ரேட்டுகள் பரவலாக கலக்கப்படுகின்றன. மீன் மற்றும் இறைச்சிகளை உப்பத்தள்ளி வெளியே ஒழித்தோதன் மூலம் புகை காற்றுவதன் மூலம் நீண்ட நாட்கள் கல்லாமல் வைக்கலாம். இதைத்தான் கருவாடு என்கிறது. நாம் பருகும் பெரும்பாலான மாற்று பழச்சாறுகள் மற்றும் கார்போஹைட்ரேட் பலங்களை கல்லாமல் வைப்பதற்காக சல்ஃபைட்டு மற்றும் பென்சோயேட்டுகள் சேர்க்கப்படுகின்றன. ஃபுட் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எல்லாம் நன்மை உண்டா? உணவு வீணாமல் சேர்க்கப்படுகிறது. அறுவடை செய்யப்படும் உணவுப் பொருட்கள் மற்றும் பழங்கள் அழுகி போவதை பெருமளவில் தடுக்கிறது. நீண்ட தூர பயணங்களின் போது உணவுகள் கெட்டுப் போகாமல் இருக்க அரசாங்கங்கள் பயன்படுத்த எத்தனை உணவுகள் வழங்குகின்றன. ஒரு குறிப்பிட்ட பதத்தை மட்டுமே கிடைக்கும் பழங்கள் மற்றும் காய்கறிகளை பதப்படுத்துவதன் மூலம் வருடம் முழுவதும் நாம் பயன்படுத்தலாம். உணவுகள் சீக்கிரம் கெடாமல் இருப்பதால் கடைகளிலும் எண்ணங்களிலும் ஏற்படும் தேவையற்ற அணுகுகளை தவிர்க்கப்படுகிறது. உணவுகளில் ஆபத்தான நச்சுக்களை உருவாக்கும் பாட்டுலிசம் கொஞ்சம் பாக்டீரியாக்கள் வளர்ச்சியை தடுத்து ஃபுட் பாய்சனிலிருந்து நம்மை பாதுகாக்கின்றது. அறுவடை செய்வது போல இருந்தாலும் இதன் பக்க விளைவுகளும் தீமைகளும் உண்டு. செயற்கை பதப்படுத்திகள் மூலம் அதிக அளவு சோடியம் உப்பு இருப்பதால் உயர் ரத்த அழுத்தம் மற்றும் இதய நோய் எதிர்ப்பு அபாயத்தை அதிகரிக்கின்றன. சல்ஃபைட்டுகள் கலந்த உணவுகள் ஆஸ்துமா மற்றும் ஒவ்வாமை உள்ளவர்கள் மூச்சு திண்டார்வை ஏற்படுத்துகின்றன. பதப்படுத்தப்பட்ட இறைச்சிகளில் சேர்க்கப்படும் சோடியம் நைட்ரேட்டு வயிற்றில் தொற்றுநோய் செல்கள் ஒருவார காரணமாக அமைகிறது என்று ஆய்வுகள் கூறுகின்றன. செயற்கை நிலைமைகள் ஜிலேபி பவுடர் மற்றும் பென்சோயேட்டுகள் கலந்த உணவுகளை அதிகம் உண்ணும் குழந்தைகளுக்கு அதீத துடிப்புத்தன்மை மற்றும் கவனச்சிதறல் ஏற்பட வாய்ப்புள்ளது. பதப்படுத்தப்பட்ட உணவுகளில் டிரான்ஸ் ஃபேட் மற்றும் மறைமுக சர்க்கரை உடலை பருமனாக்குகிறது
மற்றும் சத்துகளுக்கு வழிவகுத்தது. செயற்கை மீது பற்கள் குடல்களை நன்மை செய்யும் பாக்டீரியாக்களை குட் பாக்டீரியாவை அழித்து செரிமான கோளாறுகளை உண்டாக்குகிறது. நாம் இந்த ஃபுட் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இவர்களை எப்படி தவிர்ப்பது? உணவு பதப்படுத்துவதைகள் பழக்கத்தில் அடைக்கப்பட்ட உணவுகளை தவிர்த்து அன்றாடம் சந்தேகங்களுக்கும் புதிய காய்கறிகள் கீரைகள் மற்றும் பழங்களை வாங்கி சமைக்க வேண்டும். ஒவ்வொரு முறையும் உணவுகளை வாங்குவதற்கு அதன் பின்னால் உள்ள லேபிளை பார்த்து ப்ரிசர்வேட்டிவ்ஸ் உள்ளதா இல்லையா, E211 E250 என்றால் அது தவிர்ப்பது கிடையாது. உணவு உணவுகள் போட்டி சாப்பாடு இன்ஸ்டன்ட் உணவை குறைத்து நீக்கி தூய்மையான முறையில் சமைத்த உணவுகளுக்கு நாம் கட்டாயமாக முன்னுரிமை அளிக்க வேண்டும். உணவுகளை பாதுகாக்க வேதிப்பொருட்கள் விளையாடுவதற்கு பதிலாக குளிர்சாதனை பெற்றிய பெண்களுக்கு முறையான வெப்பநிலையை சேமிக்கலாம். வெகு தொலைவிலிருந்து பதப்படுத்தப்பட்டு வரும் விளையாட்டு பொருட்கள் பொருட்கள் உள்ளூரிலேயே விளையும் பருவகால பொருட்கள் சீசனல் ஃப்ரூட்ஸ் பழக வேண்டும். சுத்திகரிக்கப்பட்ட மாவை தவிர்த்தல், பெரிய சர்க்கரை, மைதா மாவு போன்றவற்றால் செய்யப்பட்ட பேக்கரி உணவுகளை பதப்படுத்துதல் அதிகம் பயன்படுத்தப்படுகின்றோம். அவற்றில் முற்றிலும் தவிர்க்க வேண்டும். குழந்தைகளுக்கு சிப்ஸ் மற்றும் சாக்லேட் புத்தர்களுக்கு பதிலாக ஏதிச்சம்பரம், கொட்டைகள், பொதுக்கன்றுகள் போன்றவர்களை பாசலாம். புளி, எலுமிச்சை, மஞ்சள் மற்றும் மசாலா பொருட்கள் கொண்டு உணவுகளை இயற்கையான முறையில் பயன்படுத்தும் பாரம்பரிய முறைகளை இயற்கையை பின்பற்றலாம். உணவே மனித உணர்வு என்கிற உணவு செயற்கைப்படப்பட்டுள்ள நிறைந்த உணவை குறைத்துக் கொள்வதே நம் ஒட்டுமொத்த குடும்பத்தில் நீண்ட கால ஆரோக்கியத்திற்கு வழிவகுக்கும்.